அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான அப்டேட்டு டிஆர்பியில் நெக்ஸ்ட் மந்த்து ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு ஓகேங்களா. டிஎன் டெட்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் 2022 கடைசியாக வந்த எக்ஸாம் இந்த ஆண்டு 2025 உறுதியாக வரப்போகுது. அதுவும் அடுத்த மாதம் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் மட்டும்தான் படிக்க டைம் தருவாங்க. அதனால் படிக்கிறவங்க இப்போவே ஒரு ப்ரீ பிளானாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த வேட்டி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது. பேப்பர் 1 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேப்பர் 2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பாடம் எளிமையாக இருக்குமோ, படிக்க ஈஸியாக இருக்குமோ அந்த பாடத்தை முதல்ல தரவாக படித்து முடிச்சிடுங்க. உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க பேப்பர் 1 அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரைய படிக்கணும், பேப்பர் 2 அப்படின்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும் ஓகேங்களா. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 முதல் 5 வரை பேப்பர் 1 படித்தா போதும், 6 முதல் 8 வரை பேப்பர் 2 படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு பத்தாது. எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் அவங்க சொல்கிற சிலபஸில் ஹையர் செகண்டரி லெவலில் கவர் ஆகுதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் தேடி படித்தா மட்டும்தான் அதிகமான மார்க்கானது எடுக்க முடியும். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வர இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்காக டெட்டு பேப்பர் 1க்கு தனியாக ஒரு டெஸ்ட் பேஜ் 32 டெஸ்ட்டு பக்கம் வரும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு 150 மார்க்கு. டெட்டு பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் வரும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 150 மார்க்கு. பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 31 டெஸ்ட் ஓகேங்களா. இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ 24/7 நீங்கள் எழுதி வந்து பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது. திரும்ப நாங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போ தான் டெட் எக்ஸாமுக்கு தனியாக படிப்பீங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க, பிஜிடிஆர்பி படிக்கிறீங்க, இது எல்லாமே வெவ்வேறு ரூட்டு. டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது அது தனி ரூட்டு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கே தெரியும், நடந்து முடிஞ்ச எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா சதவீதம் பார்த்தீங்களா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 0. something எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் ஆனது இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் ஆனது ரொம்ப டெப்த்தாக எடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய ஆண்டு வினாத்தாள் எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னாவே எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க, எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்குள்ள தானாக வந்துடும். சரிங்களா, சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ இந்த எக்ஸாம் படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்கள் கையில் இருக்கணும். சரிங்களா. சப்போஸ் உங்கள் கையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஜெராக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணுறோம். தேவைப்படுறீங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அதை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ சிலபஸ்ஸு, ஸ்கூல் புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, நல்ல டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா. இதை மட்டும் ஆர்டராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலேயும் இந்த எக்ஸாமு முதல் அட்டம்ப்ட்லேயே ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸு, எஸ்டிடிஏ இருக்கீங்க, நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷனுக்கு யூஸ் ஆகும். அதேமாதிரி நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2% ப்ரொமோஷனுக்கு வந்து இந்த டெட் எக்ஸாம் ஆனது யூஸ் ஆகும். ஸோ ஆகையால் நீங்கள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை கருத்தில் கொண்டு முன்னாடி இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இது எலிஜிபிலிட்டிஸ் தானே, நம்ம எப்போ வேணால் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வருடங்கள் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா. ஸோ அந்த டைமில் ஒரு எஸ்டிடியோ யூஜிடிஆர்பியோ ப்ரொமோஷனோ வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. சரிங்களா. ஸோ மேற்கொண்டு ஏதாவது டவுட்டு டெட்டை பற்றி இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்லேயே கொடுக்குறோம், ஆர் ஒரு வீடியோ மேக் பண்ணி நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா. தேங்க்யூ.